கௌவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ரவி கிட்ட வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். பேசிக்காக ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அகைன் அவர் வந்து நான் விடுறதா இல்லை. ஸோ லெட்ஸ் வெல்கம் ரவி சார். வெல்கம் சார். தேங்க்யூ. சூப்பர். ஸோ லாஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங்னா என்ன, பேசிக்காக என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்னென்னா ஒன்று ஒன்றா போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபியூச்சர்னா என்ன, ஆப்ஷன்னா என்ன, இன்ட்ராடேனா என்ன, ஃபியூச்சர் எப்படி பண்ணணும், ஆப்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு போய்டுமா? ஓகே சார். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஷூர் சார். கேஷ்லேருந்தே போயிடலாம். கேஷ்லேருந்தே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இருக்க கேஷ்லேருந்தே போயிடலாங்க. ஓகே. ஆக்சுவலி கேஷ் மார்க்கெட் நம்ம வந்து ஈக்விட்டின்னு சொல்லுவோம். கேஷ் மார்க்கெட்டு, ஈக்விட்டி அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், இதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ். இதில் இந்த கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஷேரும் வாங்கலாம், 10 ஷேர் வாங்கலாம், 100 ஷேர் வாங்கலாம், எவ்வளோ வேணால் நம்மளால் வந்து வாங்க முடியும், ஷேர்ஸ் வாங்க முடியும். இது வந்து எவ்வளோதான் லிமிட்டு, என்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தால் நான் லாட்லாம் வாங்க முடியும் அப்படிலாம் கிடையாது. சிங்கிள் ஷேர் கூட நான் வாங்கலாம். எந்த ஒரு கம்பெனியும், எல்என்டியாக இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், ஒரு சிங்கிள் ஷேர் நம்மளால் வாங்க முடியும். இதில் என்னென்னா, இந்த சிங்கிள் ஷேரை வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் வாங்கி லாங் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டோம்னா, டெலிவரின்னு சொல்லி வாங்கிட்டோம்னா, இது நமக்கு லாங் டைம் 1 month 2 month 3 years லாங் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அக்கௌண்ட்டில் மெயின்டைன் ஆகும். இது ஒரு கேஷ் மார்க்கெட்டில் நம்ம செய்யக்கூடிய வேலை. அது நம்ம அன்றைக்கி எடுத்து ப்ராஃபிட்லையும் விற்கலாம். ஓகே, இது ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது. சப்போஸ் என்கிட்ட வந்து பணம் கம்மியாக இருக்குது, நான் வந்து ஒரு 1 lakh rupees தான் வச்சுருக்கேன், இல்லை நான் 1 lakhக்கு ஷேர் வாங்கணும், 20,000 தான் இருக்குது என்கிட்ட, பட் நான் வந்து 1 lakh வாங்கணும்னு நினைக்கிறேன். மேபி சம் ட்ரேடர்ஸ் வந்து புரோக்கர்ஸ் மார்ஜின் கொடுப்பாங்க. இதை நான் மார்ஜினில் வந்து நான் இன்றைக்கி பை பண்ணுறேன், கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணுறேன். அப்போ நாளைக்கே விற்கணும்னா ஒரு 2-3 days டைம் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே நம்ம அதை சேல் பண்ணிடணும். இல்லைன்னா அதை வந்து லாஸாக இருந்தாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் புரோக்கர் சேல் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் கேஷ் மார்க்கெட்டில் நம்ம பண்ண முடியும். பணம் கம்மியாக இருந்தாலும் நம்மளால் வாங்க முடியும். ஒரு 2-3 days அவங்க சேல் பண்ணிடுவாங்க. ஓகே, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார் த இதில் கேஷ் மார்க்கெட்டில். ஓகே சார். அடுத்து இப்போ கேஷ்லேருந்து நம்ம ஃபியூச்சர் வரும். ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னங்கிறது பேசிக்காக சொல்லிட்டுங்க, சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. எஸ் சார். இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இதே நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வாங்குகிறோம், இன்றைக்கி விற்றுடலாம், ஒரு கேஷ் மார்க்கெட்டில் இன்றைக்கி விற்கலாம், இல்லை ஒரு ஹோல்டு பண்ணி நம்ம 3-4 days விற்கலாம். இது எப்படின்னா, நம்ம கையில் இருந்து காசு எவ்வளோ இருக்கா, நம்ம அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, ஒரு 10,000 நம்ம அமௌண்ட் இருக்குன்னா, இதில் ஒரு 4,000 rupees நம்ம இருந்தால் கூட கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 100 ஷேர் பை பண்ணுறோம், 10,000 rupeesனால் 100 ஷேர் பை பண்ண முடியும். பட் 3-4 days நம்ம வந்து அதை செல் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவங்க செல் பண்ணிவிடுவாங்க. இதே ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு வருவோம். ஃபியூச்சர்ஸில் இதே எனக்கு 4,000 தான் இருக்குது, எனக்கு 10,000 உள்ள ஒரு லாட் சைஸ் நான் எடுக்கிறேன், எனி 1 share லாட் சைஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது 1 month வரை நான் ஹோல்டு பண்ணுறதுக்கு எனக்கு டைமிங் இருக்குது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். ஃபியூச்சரில் வந்து லாட்டாக தான் வாங்க முடியும். ஆமாம், லாட் சைஸ் வந்து டிபெண்ட் அப்பான் த கம்பெனி. அவங்க ஒரு 100 கொடுத்துருப்பாங்க, 250, 500, 750 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, லாட் சைஸில் கொடுத்துருப்பாங்க. இன்ட்டு நம்ம அந்த எத்தனை ஷேர் லாட்டோ அது நமக்கு அது ப்ராஃபிட் வரும், கீழே போச்சுன்னா மைனஸ் போகும். ஓகே, இப்போ என்னென்னா, இதை கேஷ் மார்க்கெட்டும் ஃபியூச்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது கேஷ் மார்க்கெட்டில் 100% நம்ம மணி இருந்ததுன்னா அது நமக்கு டெலிவரியாக கன்வெர்ட் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது எத்தனை நாள் ஆகினாலும் அவங்க விற்க போகிறதுல நம்மளும் எப்போ வேணுமோ அப்போ விற்றுக்கலாம். ஃபியூச்சரில் இதே சேம் கான்செப்ட்டு, பட் வந்து 1 month வரை நம்ம ஹோல்ட் பண்ணி அதை வெயிட் பண்ணி லாபம் பார்க்க முடியும். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் இதுதான். மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் 10,000 உள்ள ஒரு லாட்டை நம்ம எடுத்துட்டோம், பை பண்ணிட்டோம். இந்த 10,000 உள்ள லாட் நம்ம பை பண்ணும்போது 4,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே நமக்கு ப்ளஸில் போயிட்டுருக்கு மார்க்கெட், நான் வாங்கின ஸ்கிரிப்ட் ப்ளஸில் போயிட்டுருக்குன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு 1 month நான் வெயிட் பண்ணலாம், நான் ப்ராஃபிட் ரொம்ப வெற்றிட்டு எப்போ நான் வெளியே வரலாம். சப்போஸ் அது 4,000 கூட எனக்கு கீழே போயிட்டு நான் எடுத்தது வந்து ஃபாலோ ஆகிட்டே போயிட்டுருக்கு, 3,000 போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கட் பண்ணி அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, எனக்கு இது லாஸில் போய் முடிஞ்சிடும். இதுதான் அந்த ஃபியூச்சர்ஸில் நமக்கு இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஃபியூச்சரில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் இல்லையா? ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் சார், எல்லாத்துலேயுமே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஃபியூச்சருங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி தான் ஸ்டாப் லாஸ் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸுங்கிறது நான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்றைக்கி நான் ஸ்டாப் லாஸ் பண்ணலாம், நாளைக்கு நான் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் போட முடியாது. அது ஓப்பனிங்கே நமக்கு வந்து ஹையர் சைடு ஓப்பன் ஆகிறதோ லோயர் சைடு ஓப்பன் ஆகிறதோ சான்சஸ் நிறைய இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாப் லாஸ் போட முடியும். ஓகே, இதுதான் அதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ஃபியூச்சர்னா என்ன அப்படிங்கிறது வந்து பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ். எஸ் சார். இன்றைக்கி அதிகமாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்களாம் ஆப்ஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000, 1 lakh, 2 lakhs இருந்தால் தான் ஒரு லாட்டை வந்து பை பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபியூச்சர்ஸை லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது டோட்டலாக ட்ரெண்டு மாறிட்டே வருது. இன்றைக்கி வால்யூம் அதில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான் நடக்குது. ஓகே, என்ன ரீசன்னா, ஒரு லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000, 5,000 லாட் சைஸ் நான் எடுத்தேன்னா அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அது டபுள் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது.
5000 போட்டால் நீங்கள் 5000 ஈவினிங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்கும், இல்லை அதில் 50% இறங்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஆப்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இப்போ நான் பை பண்ணுறேன், எனக்கு 1 மந்த் டைம் இருக்குது. 1 மந்த் வரை நான் இன்றைக்கி ஒரு லாட் எடுக்கிறேன், எனக்கு 1 மந்த் டைம் இருக்குது விற்கிறதுக்கு. சப்போஸ் இன்றைக்கி டேட்லேயே எனக்கு வந்து அது கீழே போகிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, இல்லை சேஃபர் சைடுக்கு நான் எடுக்கணும், நான் லாட் எடுத்துகிட்டு நான் சேஃபர் சைடுக்கு எதனா பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. நான் மேலே ஏறுன்னு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்கிரிப்டை லாட்டில், அதுக்கு அகேன்ஸ்டாக நான் அதுக்கு நேர் பாயிண்ட்டில் ஒரு புட்டு எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, ஓகே, அந்த புட்டோட ரேட்டு சப்போஸ் எனக்கு அகேன்ஸ்டாக போய் மார்க்கெட் கீழே இறங்குது, என்னோட ஸ்கிரிப்ட் கீழே இறங்குதுன்னா புட்டோட வேல்யூ வந்து எனக்கு ரைஸ் ஆகிடும். ஷார்ட் டைமில் எனக்கு வந்து அது ப்ராஃபிட் கொடுத்துரும், நான் அதை லாஸை வந்து நான் கவர் பண்ணிப்பேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் முதல்ல ஆப்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இன்றைக்கி டோட்டலாக மாறி எல்லாமே ஆப்ஷன்ஸே வாங்கி விற்கிறதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாம் வந்தாச்சு. ஓகே, இதுதான் ஆப்ஷனில் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி. இப்போ ட்ரேடிங் அப்படின்னு வரும்பொழுது ஃபியூச்சர் பெஸ்ட்டாக ஆப்ஷன் பெஸ்ட்டான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆப்ஷன் ட்ரேடிங் தனியாக பண்ணுறது நல்லதுங்கிறீங்களா? இல்லை, ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து குறைஞ்ச பணத்தை வச்சு நம்ம இன்றைக்கி லாபம் சம்பாதிக்க முடியும். ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு மைண்ட் செட் என்ன ஆகிடும்னா, 1 மந்த் வரலாம் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம அதில் இருப்போம். அது ப்ராஃபிட் லாஸுங்கிறது எந்த பக்கம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையிலும் லிமிட் லாஸ் அன்லிமிட் ப்ராஃபிட் கான்செப்ட் இது தான். ஓகே, அந்த கான்செப்டில் தான் நீங்கள் எல்லாருமே வந்து ஆப்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த ஆப்ஷனை கூட நம்ம பண்ணுறதுக்கு மெத்தட் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஸ்கிரிப்டை எந்த இடத்துல வாங்கணும் விற்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபார்முலா நம்ம பேசியிருக்கோம். அந்த ஃபார்முலாவில் நிஃப்டி அப்ளை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஒரு நிஃப்டி நான் அப்ளை பண்ணுறேன், இப்போ நிஃப்டி வந்து எனக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஏறும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறேன். அந்த நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் ஏறும்னு கெஸ் பண்ணுறேன்னா அந்த நிஃப்டி ஏற ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்ட்டை நான் கெஸ் பண்ணுவேன். அந்த பாயிண்ட் நியர்பையாக இருக்கக்கூடிய ஆப்ஷனில் என்னோடய காலை நான் பை பண்ணுறேன். ஓகே, அப்படி நான் பை பண்ணேன்னா எனக்கு நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் ஏறும். அந்த நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் ஏற அதே ஈக்குவலில் எனக்கு இந்த கால் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். அந்த பாயிண்ட் 50 பாயிண்ட்ஸ் அதில் ஏறும்போது நான் இந்த 50 பாயிண்ட்ஸ் நான் இதில் புக் பண்ணிவிட்டு அது என்ன வேணா இருக்கலாம், நான் அங்கே பை பண்ணுறேன், அந்த நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் எனக்கு ஏறிடுச்சு, அதுக்கு ஈக்குவலாக எனக்கு இந்த கால் ஏறி இருக்குது, அந்த ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். ஸோ சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு நான் வெளியே வரலாம். ஓகே, இது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லாஸ் ஆகாது. நம்ம எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல வாங்கினோம்னா கண்டிப்பாக அது லாஸ் வரது சான்சஸ் இருக்குது. ஓகே சார், ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பேசும்போது ட்ரேடிங் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்சர்வ் பண்ணணும், லாஸ்ட்டு 1 ஹவர் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னீங்க, எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கும் இது அப்ளிகபிள் ஆகுமா? கண்டிப்பாக சார், அப்ளிகபிள் ஆகும். எப்படின்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் லாஸ்ட் 1 ஹவர் அப்படிங்கிற செஷன் வந்து கேஷ் மார்க்கெட் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் இது ரெண்டும் டிபெண்ட் பண்ணது தான். நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணாலும் சரி, ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பை பண்ணாலும் இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, எந்த இடத்துல பை பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம், அது கேஷாக இருக்கலாம் ஃபியூச்சராக இருக்கலாம், டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு ஈக்குவலாகவே நம்ம ஆப்ஷனை சேர்த்து பிளான் பண்ணிக்கணும். ஓகே, அது ஈக்குவலாக அந்த ஆப்ஷன் சேர்த்து பிளான் பண்ணி அதை நம்ம எக்ஸிட் எங்கே நினைக்கிறோமோ வெளியே வரணும்னு நினைக்கிறோமோ அதே எக்ஸிட் சேம் டைமில் நம்ம ஆப்ஷன்லேயும் வெளியே வந்துடலாம். வந்துட்டு நமக்கு சேஃபர் சைட். இதுவும் சேம் டைம் எண்ட் வரைக்கும் மார்க்கெட்டில் ஆப்ஷனும் ட்ரேட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைமில் என்ன ஆகும்னா ப்ரீமியம் காலியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டார்டிங் டைமில் வந்து மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் வந்து 1 மந்த் வரலாம் வந்து டைம் இருந்தது. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நான் பை பண்ணால் எனக்கு 4 வீக்ஸ் வரலாம் எனக்கு டைம் இருந்தது. எப்படி ஃபியூச்சர் இருந்தது அதே மாதிரி டைம் இருந்தது. இப்போ அதை ஃபுல்லாகவே சிங்க் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வீக்லி ஒன்ஸ் எவ்ரி தேர்ஸ்டே வந்து நமக்கு அது எக்ஸ்பீரி ஆகிடும். ஓகே, ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகும் ஆப்ஷன், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அன்றைக்கி அது எக்ஸ்பீரி ஆகிடும். நம்ம இன்றைக்கி எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவில் போச்சுன்னா பாசிட்டிவில் இருக்கும், பாசிட்டிவ்லேயே தான் நெகட்டிவ்லேயே இருந்தாலும் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது, பெரிய அப்போ டவுனும் போகலை அப்படின்னா சைட்வேஸில் இருக்குன்னா நம்ம எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் 0ல் போய் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதனால் அந்த டைம் இதுவும் கண்டிப்பாக டைம் முக்கியம். எண்ட் வரைக்கும் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இனிஷியலாக நமக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா அதோட க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இது சேஃபர் சைட். ஓகே சார், அடுத்தது நம்ம இன்ட்ராடேக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறதுடைய பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள், ப்ளஸ் வந்து இன்ட்ராடே பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும்? இல்லை, இன்ட்ராடேவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி டெக்னிக்கல் டிப்ஸ் இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது. அதோட ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து எந்த இடத்துல பை பண்ணணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 9:15க்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு 9:50 வரைக்கும் வந்து மானிட்டர் பண்ணணும் மார்க்கெட்டை. 9:50 வரைக்கும் மார்க்கெட் மானிட்டர் பண்ணி இதில் வந்து நமக்கு ஒரு லோ ஹையை வந்து கொடுத்துருக்கும் மார்க்கெட். எனி ஸ்கிரிப்ட், ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன், அது ஒரு லோ ஹை வந்து கொடுத்துருக்கும். இந்த லோ ஹை வந்து 10:20 வரைக்கும் மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். 10:20 வரைக்கும் அதை மெயின்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா 10:20 அபோவ் போகும்போது அதோட லோவை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா செல்லிங் போயிடலாம், ஹையை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா பையிங் போகலாம். இது ஒரு ஃபார்முலா. இதே ரிலையன்ஸில் ஃபியூச்சர் இருக்குது இல்லையா, அந்த ஃபியூச்சரை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல பை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறோம், அபோவ் போனால் பையிங், கீழே வந்தால் நமக்கு செல்லிங். ஒரு டைம் பீரியட் நம்ம கொடுத்துருக்குறோம். அதாவது
9:15 to 50 சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10:20 வரை நம்ம மானிட்டர் பண்ணுறோம். 10:20 மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பையிங் ஆர் செல்லிங்கிறத பிளான் பண்ணிட்டோம். இப்போ கேஷ் மார்க்கெட் நம்ம பை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கேஷ் மார்க்கெட் பை பண்ணும்போது ஃபியூச்சரையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே, ஃபியூச்சர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரிலையன்ஸ் வந்து ஒரு 1000 rupeesல இருக்குன்னு வச்சுக்கோம். 1000லேருந்து 1050 வரைக்கும் மேலே ஹை போயிருக்கு, 50 பாயிண்ட்ஸ் ஹை போயிருக்குன்னு வச்சுக்கோம். கீழே ஒரு 50 பாயிண்ட்ஸ் லோ போயிருக்கு, ஒரு 950 வரலும் போயிருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம பிளான் பண்ணுறது என்ன பண்ணுவோம், 1050 போச்சுன்னா நம்ம பை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். அந்த டைமில் நம்ம ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஃபியூச்சர்ஸ் வந்து 1005 இருந்திருக்கலாம், மேபி ஓகே, ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் இருந்திருக்கலாம். அதே ஃபியூச்சர் அந்த ஹை போகும்போது நம்ம 15 சொல்லக்கூடிய இடத்துல 55 போயிருக்கலாம், ஒரு 5 பாயிண்ட்ஸ் அதிகமாக போயிருக்கும். டவுனில் வரும்போது ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். இப்போ நம்ம பை பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பை பண்ண போகிறது கேஷ் மார்க்கெட். கேஷ் மார்க்கெட் 1000 above போனால் பை பண்ண போகிறோம். இப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து 1055 இருக்குது. 1055 பிரேக் பண்ணணும் ஃபியூச்சர்ஸ். 1050 பேஸ் பிரேக் பண்ணி போன மேலே கேஷ். ரெண்டுமே பிரேக் பண்ணி போச்சுன்னா நமக்கு பை. ஓகே, இது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட். இதே போல் கீழே வரும்போது ஃபியூச்சர்ஸ் அண்டு ஈக்விட்டி ரெண்டுமே கேஷ் ரெண்டுமே பார்த்து நம்ம செல்லிங் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு அது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வெளியே போகணும்னு சொல்லுவோம். இது எந்த இடத்துல டார்கெட் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சரி நான் பை பண்ணிட்டேன், மேலே போச்சு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணிச்சு, நான் பை பண்ணிட்டேன், நான் இந்த இடத்துல இப்போ நான் வெளியே வர்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் எவ்வளோ நான் லாபத்தை புக் பண்ணி வெளியே வர்றது அப்படின்னா, நமக்கு இந்த லோ ஹைன்னு சொல்லி 2 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கு. இது டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 100 rupees-ஆக இருக்குது. இந்த 100 rupees-ல் 50% இஸ் த ஃபர்ஸ்ட் டார்கெட். எனக்கு வந்து 1050 கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு, 1100 வரைக்கும் போச்சுன்னா நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு, திரும்ப மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிக்குது, எனக்கு வந்து லோ ப்ரைஸுக்கு போயிட்டுருக்கு, ஸ்டாப் லாஸ் நான் அந்த இடத்துல போடுறது அப்படின்னா 50% டார்கெட், 60% ஸ்டாப் லாஸ். ஓகே, இப்போ நான் 50 பாயிண்ட்ஸ் மேலே வச்சேன், நான் பை பண்ண இடத்துல 50 பாயிண்ட்ஸ் மேலே எனக்கு டார்கெட், நான் பை பண்ண இடத்துல 60% கீழே வந்தால் எனக்கு அது ஸ்டாப் லாஸ். இதே தான், கீழே போனாலும் அதே தான், மேலே போனாலும் அதே தான். ஓகே சார். ஸோ இந்த வீடியோவில் F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ராடே இதெல்லாம் என்ன, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அவுட்லே கொடுத்துருக்காரு சார். இன்னும் அடுத்தடுத்த செஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றையும் வந்து டெப்த்தாக போயிட்டு எப்படியெல்லாம் வந்து அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறது ரெடியாக இருக்கார். பட் அவர் வந்து அவருடைய டைம் தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. நான் அதை ஏற்கனவே சொன்னல, ட்ரேடிங் பண்ணுற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போதைக்கு இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஓகே.